பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து நிரந்தரம் பண்ணுவோன்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அது விளக்கமும் இவங்க தரல. அதனால வந்து அந்த மாரி உறுதிமொழியை நிறைவேற்றாமல் வஞ்சித்திருக்கிறார்கள்ன்றத ஒரு ஃபோக்கஸ் பண்றாரு. அதேபோல அந்த திருச்சி வட்டாரத்தில நடக்கிற சில விஷயங்கள், அரசு செய்ய தவறிய விஷயங்கள்லாம் சுட்டிக்காட்டியிருக்காரு. இதுவும் நான் எதிர்பார்த்தேன். இத செய்வாரு அப்படின்னு. குறிப்பா இந்த மணசநல்லூர்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன், அவருக்கு சொந்தமான அந்த மருத்துவமனையில இந்த கிட்னி வியாபாரம் நடந்தது இல்லையா? திருட்டுன்னு சொல்ல மாட்டேன் நானு. கிட்னிய வியாபாரம் பண்ணி, அந்த கிட்னி டோனருக்கு ஒரு சில லட்சங்கள குடுத்துட்டு, இவங்க மருத்துவமனைகள், டாக்டர்கள் 50,00,000 60,00,000 வந்து அந்த பயனாளிகிட்ட வாங்கி கொள்ள அடிச்சிருக்காங்க. இது மாரி ஒரு 250, 300 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்தது. அத பத்தி விசாரணை போயிட்டுருக்கு. ஆனா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டிஎம்கே எம்எல்ஏ அவங்களுக்கு சொந்தம் அப்படின்றதால, பெருசா ஒண்ணும் கைது பண்ணல, எதுவும் பண்ணல. இதே வேற ஆளா இருந்தா இந்நேரம் காவல்துறை சீறி பாய்ந்திருக்கும். அ அதனால வந்துங்க அத சொன்னாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள். பட்டு பாஜகவ பத்தியும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறதா தான் அந்த அவங்களுடைய ரிட்டன் அறிக்கையில கிடைக்குது. ஆனா வந்து நமக்கு கேட்க முடியலைங்க.